இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவை பாதுகாக்க விசேட பாதுகாப்பு நடவடிக்கை. களமிறங்கும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவு. இன்று மீண்டும் சேவையில் ஈபோசாவின் பேருந்துகள். தொழிற்சங்க நடவடிக்கைகளின் போதும் சேவைகள் தொடரும் எனவும் அறிவிப்பு. தலைமறைவாகியிருந்த ராஜிதவுக்கு விளக்கமறியல். நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் நடவடிக்கை. இலங்கையை சென்றடைந்துள்ள ரோஹிங்கியர்களை பதிவு செய்ய வேண்டும். ஐநா வதிவிட பிரதிநிதி கோரிக்கை. வடக்கு கிழக்கில் நாளை பாரிய போராட்டம். ஒன்றிணையுமாறும் அழைப்பு. இலங்கை மத்திய வங்கி ஆளுநருக்கு உயரிய மதிப்பு. பொருளாதார வளர்ச்சிக்கு கிடைத்த அங்கீகாரம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவு ஒன்று இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. அதற்காக அந்த பிரிவிற்கு விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வரையில் அந்த பிரிவிற்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரையில் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக உள்ள STF உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினருக்கு மேலதிகமாக இந்த ராணுவத்தின் SF பிரிவு ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் பேருந்து சேவைகள் வழக்கம் போல் இயங்குவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் துணை பொது மேலாளர் HRT சந்திரஸ்ரீ இவ்வாறு தெரிவித்துள்ளார். தினமும் சுமார் 4600 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வியாழக்கிழமை கிட்டத்தட்ட 4500 பேருந்துகள் சேவையில் இருந்ததாகவும் இது பொது போக்குவரத்திற்கு குறைந்தபட்ச இடையூறை குறிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பல இலங்கை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வெள்ளிக்கிழமை வரை தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்த கால அட்டவணை முறையை செயற்படுத்துவதில் இருந்து எழும் பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக வேலைநிறுத்தம் தொடங்கப்பட்டதாக தேசிய தொழிலாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் ரஞ்சித் சொய்சா தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறை நடவடிக்கை இருந்த போதிலும் சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை பயணிகளுக்கு உறுதியளிப்பதாகவும் மேலும் தொழிற்சங்க பிரதிநிதிகளால் எழுப்பப்பட்ட கவலைகளை தீர்க்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றினால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வாக்குமூலம் பதிவு செய்வதை தவிர்த்து வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு முன்னதாக பிடியாணை பிறப்பித்துள்ளது. கிரிந்த துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு சட்ட நடைமுறைகளை புறக்கணித்து வழங்கிய ஒப்பந்தம் தொடர்பில் சேனாரத்னவிற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த மணல் அகழ்வு ஒப்பந்தமூடாக அரசுக்கு 26.2 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் வீட்டை விட்டு வெளியேறி தனது தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளதாகவும் பலமுறை அழைப்பாணை அனுப்பியும் அதனை ராஜித புறக்கணித்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ராஜிதவிற்கு எதிராக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையிலிருந்து தப்பிக்க அவர் தலைமறைவாகியிருந்த நிலையிலேயே அவர் இன்று நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் இருந்து அவர் எப்போது வெளியேறுவார் என்பது குறித்து வைத்தியர்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று அவரது உடல்நிலை சாதாரண நிலையை எட்டும் சாத்தியம் காணப்பட்டார். அவரை சாதாரண அறைக்கு மாற்றுவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கே மேலதிக சிகிச்சைக்காக கடந்த 23ஆம் தேதி சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார்.
இதற்கிடையில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் உள்ள 4 முக்கிய தமனிகளில் 3 அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதய திசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டுமென்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் பெல்லென்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏதிலி அந்தஸ்து கோரி இலங்கையை சென்றடைந்துள்ள ரோஹிங்கர்களை நாட்டில் பதிவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்சு கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்க ஏதிலிகளின் நிலை தொடர்பில் அவர் தனது கவலையை வெளியிட்டுள்ளார். நாடற்றவர்களாக ஏதிலி அந்தஸ்து கோரியுள்ளவர்களை தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றமை தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் கூறியுள்ளார். நீண்ட காலம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமையானது அவர்களின் உரிமைகளை மீறுவதாகவும் நீடித்த தீர்வுகளுக்கான தடையாக அது அமையும் எனவும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய அவர்களின் தடுப்பு காவலை நீக்கி எதிரிகளாக பதிவு செய்வதற்கு தாம் வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 116 ரோஹிங்கிய எதிரிகளை ஏற்றிய படகொன்று கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முல்லைத்தீவு கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் அவர்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கமைய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு நாளை சனிக்கிழமை வடகிழக்கு மாகாணங்களில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளது. வருடாந்தம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் திகதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினால் வருடாந்தம் வடகிழக்கு மாகாணங்களில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் நீட்சியாக இம்முறையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய 5 மாவட்டங்களை உள்ளடக்கி வடக்கிலும் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கி கிழக்கிலும் தனித்தனியான 20 கவனஈர்ப்பு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு நகரில் இடம்பெறவுள்ள பேரணிக்கு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும் சுவரொட்டிகள் ஒட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருகோணமலை காணாமல் போன உறவுகள் சங்கம் மற்றும் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இணைந்து குறித்த பணியினை முன்னெடுத்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கோரியும் தமிழ் மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்படும் நிகழ்வுகள் இனியும் இடம்பெறக்கூடாது எனவும் தமிழ் இன அழிப்புக்கு நீதி கோரியும் குறித்த பேரணி இடம்பெறவுள்ளதாக குறித்த சுவரொட்டிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது கருத்துரைத்த திருகோணமலை மாவட்ட காணாமல் போன உறவுகளின் சங்க தலைவி செபஸ்டியன் தேவி நாளை இடம்பெறவுள்ள பேரணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என, இதற்காக பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல்வாதிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள் என அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். இன்று 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினம். அத்தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் ஒரு எழுச்சி போராட்டம் ஒன்று செய்ய இருக்கின்றோம். காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான இந்த பேரணிக்கு அனைத்து உறவுகளும் எங்களுடைய என்று இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லை, அரசியல்வாதிகளும், மதகுருமாரும் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களும், பாதிக்கப்பட்ட சமூகமும், சிவில் சமூகம் அனைவரும் எங்களோடு வந்து சேர்ந்து எங்களுக்கான இந்த போராட்டத்துக்கு வழி சேர்த்து எங்களோட ஒரு குடையும் செய்து அது சேருமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தில் பாரிய அளவிலான லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சரத்துதல்களில் புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம்
ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் எதிர்கால செயற்பாடுகள் பற்றி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகளை பிடித்து அவர்களை சிறைக்கு அனுப்பினால் மாத்திரம் ஊழலை இல்லாதொழிக்க முடியாது எனவும் ஊழலுக்கு எதிராக பொதுமக்கள் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல்வாதிகளை கைது செய்து சிறைக்கு அனுப்பது மாத்திரமல்ல, அதற்கு அப்பாற்பட்டு கல்வி முறையிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக செயற்படுவது ஒட்டுமொத்த மக்களின் சமூக பணி என்றும் உள்ளூராட்சி சபை நிர்வாகத்தில் பாரிய அளவிலான லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் அதனை தடுப்பதற்கு பொதுமக்கள் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உயரிய ஏதர மதிப்பீட்டை பெற்றுள்ளார். இதன் மூலம் உலகின் மரியாதைக்குரிய மத்திய வங்கி ஆளுநர்களின் பட்டியலில் அவர் இடம் பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகளவில் 100க்கும் மேற்பட்ட முக்கிய நாடுகள், பிரதேசங்கள் மற்றும் மாவட்டங்களின் மத்திய வங்கி ஆளுநர்களின் செயற்பாடுகள் இந்த அறிக்கையில் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சி இலக்குகள், நாணய ஸ்திரத்தன்மை மற்றும் அரசியல் சுதந்திரம் போன்ற முக்கிய பகுதிகளில் அவர்களின் வெற்றிக்கு இந்த மதிப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. இலங்கை வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் கலாநிதி வீரசிங்கவின் தலைமைத்துவம் மற்றும் மூலோபாய அறிவு ஆகியவை இந்த மதிப்பீட்டிற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது பயனுள்ள கொள்கைகளும் உறுதியான நடவடிக்கைகளும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஜப்பான் வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் அமெரிக்கா செல்லவிருந்த நிலையில் குறித்த பயணத்தை ரத்து செய்துள்ளார். சீனா ஜப்பானில் நடைபெறும் இந்திய ஜப்பான் இருநாட்டின் 15வது வருடாந்திர உச்சிமாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவுள்ள நிலையிலேயே குறித்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஜப்பானின் வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் டியோசை அகாசாவா இன்று அமெரிக்கா செல்ல இருந்த நிலையில் பயணத்தை ரத்து செய்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பிலிருந்து தப்பிக்க ஜப்பான் $550 பில்லியன் அளவிற்கு அமெரிக்காவில் முதலீடு செய்ய சம்மதம் தெரிவித்தது. அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை பிரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஜப்பானின் வர்த்தக பேச்சுவார்த்தையாளரின் பயணம் இருந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தரப்புடன் ஒருங்கிணைப்பின் போது நிர்வாக மட்டத்தில் விவாதிக்க வேண்டிய விடயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதுடன் குறித்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவை பாதுகாக்க விசேட பாதுகாப்பு நடவடிக்கை. களமிறங்கும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவு. இன்று மீண்டும் சேவையில் ஈபோசாவின் பேருந்துகள். தொழிற்சங்க நடவடிக்கைகளின் போதும் சேவைகள் தொடரும் எனவும் அறிவிப்பு. தலைமறைவாகியிருந்த ராஜிதவுக்கு விளக்கமறியல். நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் நடவடிக்கை. இலங்கையை சென்றடைந்துள்ள ரோஹிங்கியர்களை பதிவு செய்ய வேண்டும். ஐநா வதிவிட பிரதிநிதி கோரிக்கை. வடக்கு கிழக்கில் நாளை பாரிய போராட்டம். ஒன்றிணையுமாறும் அழைப்பு. இலங்கை மத்திய வங்கி ஆளுநருக்கு உயரிய மதிப்பு. பொருளாதார வளர்ச்சிக்கு கிடைத்த அங்கீகாரம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மத இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.